Hi guys, நீங்க பாத்தீங்க ரிவ்யூ டேக் 8000 குள்ள இருக்க ஸ்மார்ட் போன் இதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் அத அன்லீட் பண்ணலாம். Redmi 8. So 8000 குள்ள ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன். இது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Redmi ஓட பேசிக் சீரிஸ் ரெண்டு சீரிஸ், Redmi A சீரிஸ் and Redmi சீரிஸ். So இப்போ Redmi சீரிஸ்ல லேட்டஸ்ட் மாடலான Redmi 8 இந்த போன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமா and full in-depth review இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். Redmi 8 மேல பாக்ஸ் பாத்தீங்கன்னா பிராண்டிங் நேம் கொடுத்திருக்காங்க, Redmi மாடல் நேம் 8 and கலர் வேரியன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா மேல ஸ்பேஸ் வேரியன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 4GB RAM and 64GB RAM. இது அவைலபிளா இருக்கிறது ஒரே வெர்ஷன் தான். சோ and MI பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. and சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmi லோகோ இருக்கு and அனதர் சைடுல அதே லோகோ தான் கொடுத்திருக்காங்க. and பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பெக் ஹைலைட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. Qualcomm Snapdragon processor and 5000 mAh பேட்டரி. சோ இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இதுவும் ஒண்ணு. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா Gorilla Glass 5 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் Gorilla Glass 5 கொடுக்குறாங்க. நல்லா நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் பண்ணி. and பின்னாடி டுவல் கேம் கொடுத்திருக்காங்க. 12 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல், அதாவது இங்க 4K சப்போர்ட் இருக்குது. and நம்ம கிட்ட கலர் பாத்தீங்கன்னா ரப்பி ரெட். சோ மேட் இன் இந்தியா டேகோட வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். நமக்கு இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணுவோம். இங்க கேஸ் ரப்பர் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. உள்ள நமக்கு ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோன் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பூட் அப் பண்ணலாம். ஓகே, ஃபோன் கேஸில் போட்டு அது பூட் ஆகும். அதை நம்ம பாஸ்வேர்ட் மற்ற ஸ்டெப்லாம் பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8 வாட்ஸ் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதுங்க. ஸோ இங்கே 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி கரெக்ட் தான். அண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ் கண்டன் பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ இதை தவிர்த்து நம்ம ஃபோன் கூட வச்சு ஃபோன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பிசிக்கல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கிரேட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்குது. ஓரளவுக்கு ஃபோன் நல்லா ரிச்சான ஃபோனை வச்சு காட்டுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை தவிர்த்து நம்ம வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ஆஃப் பட்டன்ஸ் பார்க்கணும்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் பிளாக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சல். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஆர் பஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி ஃபோனில் இருக்கிற ஒரு மேஜரான ஃபீச்சர்னு சொல்லலாம், நல்ல ஃபீச்சர். அது வந்து இந்த இடத்துல கட் பண்ணல. எப்பவுமே லோ ரேஞ்ச் ஃபோனில் இதை கட் பண்ணுறாங்க, இந்த வாட்டி கட் பண்ணல. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் கில் அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ரெட்மி லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய ஃபோன் இப்போ நம்ம பார்க்குறோம். ரெட்மி இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் லோகோ வந்து இந்த இடத்துல தேவையே கிடையாது, அவங்க பேக்லேயே அழகாக கொடுத்துருக்கலாம். ஒரு ஃபிசிக் பற்றி பார்க்கணும் அவ்வளோதான். ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் இதை பற்றி மற்ற விஷயம்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் ப்ராசஸிங் டைம் அதுவும் இல்லாமல் AnTuTu ரன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஒரு சின்ன கேம் பிளே, அது முடிச்சு ரேம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கேமரா சாம்பிள்ஸில் போயிடலாம் டேரெக்டாக. AnTuTu ரன் பண்ணலாம். A few inches later. Three days later.
2,000 years later. One eternity later. நீங்க அடுத்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1,165,000 வந்துருக்குது. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதோட பெஸ்ட் ஸ்கோர் அந்த போன்ல கிடைக்காது. கிடைச்சாலும் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த அளவுக்கு மீவி மாதிரி இருக்காங்க. சோ இங்க அனுப்புற ரன் அது கொஞ்சம் நேரம் எடுத்துச்சுதான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த ப்ராசர் அவ்வளவு நேரம் எடுக்கணும்னா வேற ஒன்றும் ஃபிளாக்ஷிப் ப்ராசரோ இல்லை ஓரளவு மிடில் ப்ராசரோ கிடையாது. லோ ரேஞ்ச் ப்ராசர் அவ்வளவுதான் இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சு நீங்க இது மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ அடுத்து இந்த போனோட ரேம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 4GB வேரியன்ட், 4GB 64GB. ஸோ இங்கே ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே டச் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஸோ இங்கே ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது ஆப்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பும் மெமரியில் இருக்குது. இந்த ஆப்பும் இங்கே மெமரி விட்டு போகல. சரி ஓகே இப்போ நம்ம ரேம் மேனேஜ்மெண்ட் விட்டு இப்போ அடுத்து கேம் பிளேக்கு வரலாம். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேக்காக ஒரு பப்ஜி விளையாட போகிறோம். ஸோ பப்ஜி விளையாடுறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய கேமரை வந்து இங்கே நம்ம கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் வருவார், அவர் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கேமரை வந்து இங்க நம்ம கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். பெரிய கேமரை வந்து நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே.
பார்த்துருப்பீங்க. பப்ஜி எந்த லாக் வேலை தான் வந்துச்சு. ஸோ இங்கே லாக் ஃப்ரீ கேமிங் தான் இருந்துச்சு. இந்த ஸ்னாப்டிராகன் 439 பப்ஜி நல்லா ஹேண்டில் பண்ணிச்சு, எதுவும் குறைச்சல் அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த பிஸி ஷெட்யூலில் நமக்காக வந்து கஷ்டப்பட்டு கேம் விளையாடி கொடுத்த அந்த கேம் இருப்பது ரொம்ப நன்றி. ஓகே, இந்த ஃபோனில் பேசுறது ஒரு பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இது நல்லா தான் இருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் லோரல் ஜீரோ தான் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்க்கும்போது பின்னாடி வந்து நம்மளுக்கு 12 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் இருக்கும்போது டெப்த் சென்சார், அதாவது உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மேலே எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலான கேமரா கொடுத்துருக்காங்க. டியூ டாட் நாச்சில் வந்துருது. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் வந்து 12 மெகாபிக்சல். அது மட்டும் இல்லாமல் வீடியோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். இது வந்து இந்த கேமரா ஹார்ட்வேரோட லிமிடேஷன் சொல்கிறத விட இது வந்து இந்த ப்ராசரோட லிமிடேஷன். இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 30 FPS தான் சப்போர்ட் பண்ணும், 60 FPS இங்கே சப்போர்ட் பண்ணாது. ஸோ அவங்களால கொடுக்க முடியல. இங்கே 1080 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இதில். இங்கே வீடியோ குவாலிட்டி அண்ட் ஃபோட்டோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாம்பிளில் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் கேமரா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. 30 FPS ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. எந்த இதுவும் குறைச்சி வலிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல கேமராஸ்னே சொல்லலாம் இதை. இங்கே வந்து நீங்கள் ப்ரோ மோடில் எடுத்தீங்கன்னா கேமராவோட சாம்பிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுட்டேஜும் நல்லாவே வருது. இவ்வளோ இந்த ஃபோனை பற்றி ஸ்பெக்கு, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இப்போ இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 1 day யூசேஜுக்கு மேலே நல்லாவே தாங்கும் நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜராக இருந்தால். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ், இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6.22 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி கிளாசிக் பிளாக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கோலா ஸ்பை ப்ரொடக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ஓரளவுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஆர் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே பெரிய பெரிய ஃப்ளாஷி ஃபோன் K20 பார்த்தீங்கன்னா கூட அவங்க கட் பண்ணுறாங்க. இங்கே லோ ரேஞ்சில் கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இங்கே டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா இங்கே ப்ராசர், இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 439 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இதுதான் கொடுக்க முடியும், அது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கேமிங்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செட் ஆகாது. ஒரு பேசிக் மாடரேட் யூஸருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ராசர். ஸோ இதை தவிர்த்து இந்த ஃபோன் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் வேறு எதுவும் இல்லை. இங்கே ஃபாஸ்டிங் சப்போர்ட் வர இது அட்வான்டேஜில் அது ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 watts சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா 18 watts சார்ஜர் வந்து தனியாக MS12 வாங்கிக்கலாம். அரௌண்ட் 500 தான் ப்ரைஸ் ஆகும். ஓகே, இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபோனோட கலர் வேரியன்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் அவைலபிளாக இருக்குது, க்ரீன், பிளாக், ப்ளூ அண்ட் ரெட். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8000 கிட்ட வருது. ஒரே வெர்ஷன் தான் இருக்குது, இதில் 4GB 64GB. ஸோ இது தவிர வேறு எந்த வேரியன்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபைனலாக தான் சொல்லுவேன், இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாடரேட் யூசர், இப்போ தான் பிகினர் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ இந்த நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கேமிங், ரொம்ப எக்ஸ்பென்சிவான குவாலிட்டிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் கிடைக்காது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 8000 ரூபாய்க்கு என்ன வருமோ அதோட தரமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 8000 ரூபாய்க்கு பட்ஜெட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஃபோன் வாங்கலாம், தரமாக இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லலாம் அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணினா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.